யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறவர் அவர் தாழ்மையானவர். இயேசு கிறிஸ்து தாழ்மையானவர்ன்றத அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். அவர் பிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் ஒரு பெரிய அரண்மனையிலையோ இல்லை ஒரு மாளிகையிலையோ இயேசு கிறிஸ்து பிறக்கலை. அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. ஏழை கோலம் எடுத்தார்னு நாம பார்க்குறோம். அங்கே அவருடைய தாழ்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். 30 ஆண்டுகள், அதாவது 33 ஆண்டு அவர் வாழ்ந்தார். அதில் 30 ஆண்டுகள் தனது பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சார். அப்போது தாழ்த்தப்பட்ட அநேகரை அவர் கண்டார். தாழ்நிலையில் இருக்கிறவங்களை நோக்கி பார்த்தாரு, அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, அவங்கள தூக்கி எடுத்தாரு. அப்பேற்பட்ட காரியங்களை அவர் செய்தார். அவரோட தாழ்மையோட ஒரு உன்னதம், அதாவது ஒரு அல்டிமேட்டான ஒரு காரியம்னு சொன்னால், அந்த லாஸ்ட் சப்பரில் சீடருடைய கால்களை இயேசு கிறிஸ்து கழுவுறதை நம்ம பார்க்கிறோம். போதனை பண்ணி முடிச்ச பின்பு அவர் சீடருடைய கால்களை எல்லாம் கழுவி எப்படி ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி அவர் மாதிரி காண்பித்தார். தாழ்மையாக இருங்க, தாழ்மையாக இருங்கன்னு வெறும் பேச்சில் இயேசு கிறிஸ்து சொல்லலை. எப்படி நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு மாதிரி காமிச்சிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளாக கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தினதுனால என்ன நடந்தது தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதா தந்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினதுனால அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பெற்றார். இன்னைக்கு இயேசு என்ற நாமத்தை சொன்னா பேய்கள் ஓடும். இயேசு என்ற நாமத்தை நம்ம சொன்னோன்னு சொன்னா நம்முடைய வியாதிகள் சொஸ்தமாகும். அப்பேற்பட்ட உன்னத நாமத்தை கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினதுனால அவர் பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம எப்படி இருக்கிறோன்றதை நாம சிந்தித்து பார்க்கணும். கிறிஸ்து ஒரு அழகான ஒரு ஓமானத்தை சொல்லியிருப்பாரு. 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தர் நான் இத்தனை நாள் உபவாசித்தேன், இத்தனை வேலை உபவாசித்தேன், ஜெபிச்சேன், தவசமாக கொடுத்த எல்லாம் சொல்லுவாரு. ஆனா தூரத்துல இருந்து ஒரு ஆயக்காரன், கடவுளே பாவியாகிய என் பேரில் கிருபை உள்ளவனாயிரு என்று சொல்லி ஜெபித்தாரா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னு சொல்லி கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பாரு. அப்போ இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோன்றதை நாம சிந்திச்சு பார்க்கணும். பைபிள் சொல்லுது, கடவுள் ஒரே ஒருத்தருக்கு எதிர்த்து நிற்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு கடவுள் நம்ம எதிர்த்து இருக்கிறாரா இல்லை நமக்கு கிருபை செய்கிறாரான்றதை நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். நாம நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து காண்பித்தபடியே நம்மை நாமே நாம் தாழ்த்துவோம். அப்படி நம்மை நாமே நாம் தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தம்மைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால நம்மை நாமே தாழ்த்துவோம். அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்புல சிந்தித்து பார்ப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலுமை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே, இல் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான்.